வணக்கம் மகளே. நாங்கள் இன்றைக்கு பார்க்க வந்திருக்கிற விடயம் என்னென்னு கேட்டால், அதாவது எங்களோட மன்னார் மாவட்டத்தில் உள்ள ஒரு மாணவி ஒருத்தி சக்தி டிவியில் இன்றைக்கு பாடலுக்கு ரெடி ஆகியிருக்கின்றாங்க. அடுத்த கட்ட போட்டிக்கு போகிறதுக்காக வேண்டி அவக்கு நீங்கள் போதுமான ஒத்துழைப்பையும் கொடுத்து அடுத்தது அவட இதுக்கு நீங்கள் இதுவும் கொடுக்கணும். அதாவது கமெண்ட் பண்ணணும். அவக்கு என்னென்னு கேட்டால் SC இடைவெளி 977888 என்ற நம்பருக்கு SMS செய்யவும். SMS எப்படி செய்யணும்னு கேட்டால், இப்போ நாங்கள் வளமையாக செய்கிற மாதிரி SMS எடுக்கிறது, அதாவது மெசேஜுக்குள்ளே போயிட்டு SC என்று போட்டு அதில் பாருங்கள் ஸ்பேஸ் என்ற இடைவெளி விட்டு 9 போட்டு அவட நம்பர் 9 என்று போட்டு 87788 என்ற இலக்கத்துக்கு அவக்கு நீங்கள் ஆதரவை கொடுங்க. அடுத்து என்னென்னு கேட்டால், யாராவது எங்களது சேனலுக்கு புதிதாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கவும், மிகவும் உபயோகப்படும். உறவுகளே, அதாவது அவட பேர் எஸ் திவிஷா. அவக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இப்போ நடந்து கொண்டிருக்கிற அடுத்த கட்ட போட்டி இது. ஆகையினால அவட எஸ் திவிஷா என்ற பேர்ல வரும். அவ மன்னார் மாவட்டத்தை சேர்ந்தவ. அடுத்தது அவ கற்கும் பாடசாலை மண் சித்திவிநாயர் இந்து கல்லூரியில கற்றவ. ஆகையினால அவக்கு இப்ப SC, அதாவது SC என்ன போட்டுக்கணும், SC இடைவெளி 97788 என்ற நம்பருக்கு தான் SMS பண்ணணும் கட்டாயம். இப்ப இரவு நடக்க போற, அதாவது இன்றைய இதுக்குள்ள இரவு நடக்க போற நிகழ்ச்சியில அவ கலந்து கொள்ள போற. அந்த கலந்து கொள்றதுக்காக வேண்டிதான் நாங்க அவங்களுக்கு இப்ப எந்த மாவட்டத்திலும் சரி, பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் இருக்கும். நான் இந்த மாவட்டத்தில் இருக்கிற பிள்ளைய மட்டும் நான் சொல்றேன். என்ன காரணம், வேற மாவட்டங்கள் இருக்கும், யாழ்ப்பாணமா இருக்கலாம், பவுனியாவா இருக்கலாம், மட்டக்களப்பா இருக்கலாம், ரிங்கோவா இருக்கலாம், அல்லது கட்டன், கண்டி, காசல்டி அந்த பக்கம் இல்லாட்டி நூரலியா பக்கமாக இருந்து பிள்ளைகள் வரலாம். அப்படியான பிள்ளைகளையும் ஊக்குவிக்கிற மாதிரி தான் இதுவும். இது நான் மக்களுக்காக வேண்டி மன்றாடி நிற்கிற விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த பிள்ளைக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி வர சொல்லுங்க. ஏன்னா இந்த பிள்ளைன்ற குரல் வளம் எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் ஒரு தரம் எந்த யூடியூப்ல என்னன்னு கேட்டா ஒரு தரம் வீடியோ எடுத்திருக்கிறேன். அதாவது எனக்கு கொஞ்சம் தடுமல் குணம் இருக்குது, குணம் நினைக்க வேணாம். தடுமல் குணத்தால தான் இந்த செருமி காய்க்க வேண்டி இருக்குது. என்னன்னு கேட்டா, அந்த பிள்ளை தேசிய கீதம், அதாவது மண் சித்திவிநாயர் இந்து கல்லூரியின் தேசிய கீதம் படிக்கும் போதே அந்த பிள்ளைன்ற குரல் வளத்தை நான் அறிஞ்சிட்டேன். அப்ப நான் அந்த பிள்ளைய ட்ரைவ் பண்ணேன்னா என்னன்னு கேட்டா, அந்த பிள்ளைய பாட எப்படியாவது ஒரு இதுல சிச்சுவேஷன்ல எங்கேயாவது கொண்டு நம்ம சேனல் கூட போடலாமன்னு பார்த்தா அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துட்டு. என்ன காரணம்னு கேட்டா, அந்த கஷ்டத்து நிமித்தம் என்ன காரணம்னு கேட்டா, நம்ம திடீர்னாப்புல போய் ஒரு ஆளை போய் வீடியோ எடுக்கிறது சரியற்றது, அதாவது பிழையற்றது. பிழை என்றுதான் சொல்லணும், பிழை என்று சொல்லணும். அதுக்காக வேண்டிதான் நான் அதை எடுக்க இல்லை. ஆகையினால அந்த பிள்ளைக்கு இப்ப நாங்க எங்கட சேனல் ஊடாக மக்கள்கிட்ட வேண்டிக் கொள்றது என்னன்னு கேட்டா, அந்த பிள்ளைக்கு vote for me, அதாவது நீங்கள் வாக்களிக்க வேண்டும், வாக்களியுங்கள் என்ற மாதிரி தான் சொல்ல வேண்டியிருக்குது. அந்த வாக்களிக்க எப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட அவட SC இடைவெளி 977788 சக்தி டிவியில தான் அவங்க இப்ப பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நாங்க இன்னொருத்தரம் ரிவைட் பண்ணி அவக்கு இப்ப நடக்க போற சுற்றானது குவார்டர் ஃபைனல்னு சொல்லுவாங்க. அந்த ஃபைனல்ல ஈடுபட்டா தான் அடுத்த நெக்ஸ்ட் அவ வின் பண்ண முடியும். ஆகையினால அவட இதுக்காக வேண்டி நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே உண்டு. அவட அதாவது அந்த பிள்ளைக்காக வேண்டி செய்ய வேண்டியது ஒன்றே தான். அவங்க நீங்க SMS பண்ணுங்க. ஆனா என்னடா மன்னார் மாவட்டத்தை மட்டும் எடுத்து தனியா சொல்றான்னு சொல்லி நினைக்காதீங்க. உங்க மாவட்டத்துல யாராவது இருந்தா கூட அதுல நீங்க டக்கண்டு உடனே ஷேர் பண்ணுவேன். அது இந்த இரவைக்குள்ள இது நடந்தே ஆகணும். நடந்தா தான் அதன் இது தெரியும், ரிசல்ட்ஸ் தெரியும். ஆனா ஆகையினால நாங்க இந்த வீடியோவை நாங்க டப்பன்னு போட பார்ப்போம். இப்பவே எடுத்து இப்பவே போட பார்ப்போம். நான் லைவா கொடுத்துருக்கலாமே. என்ன காரணம்னா, லைவுக்கு இங்கே சிக்னல் காணாது, நின்று வருது போகுது.
அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால இதை நீங்கள் மேலோட்டமாக பார்க்காம நல்லா ஆழ்ந்து ஜோதிச்சு அவருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. அவட SC இடைவெளி 9, அவட இலக்கம் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட இலக்கம் வந்து 9ஆம் நம்பர். 9ஆம் நம்பரை போட்டுட்டு அதுக்கு பிறகு 7788 என்ற இதுக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. சக்தி டிவியில தான் நடக்க போகுது. இன்று இரவு 8 மணிக்கு ஆரம்பம் நினைக்கிறேன். ஆரம்பிச்சு இது போக போகுது. இடையில அப்படியான அதாவது அந்த அவங்களோட நிகழ்ச்சி போய்க்குள்ள நீங்க யாரும் அதாவது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இங்க கூடுதலா வந்து டயலாக் டிஷ் டிவி பாவிக்கிறார்கள் இருந்தா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் சக்தி டிவியில பாக்குறதுக்கு. ஆகையினால அதுல பார்க்கலாம். இனி மற்ற டிஷ் டிவி எல்லாம் கொஞ்சம் கரைச்சல் தான். ஆனா இதே வேற கிழக்கு மாநிலங்கள்ல வந்து அவங்க நேரடியாவே ஆண்டனாவில் பூட்டி பார்க்கலாம். பூஸ்டர் அவங்கள்ட்ட இருக்குங்க. அப்போ அப்படியானதில்லை அவங்க பார்த்துக்கலாம். கட்டாயம் ஓட் பண்ணுங்க அவருக்கு. அவட பேர் வந்து திவிசா, திவிசான்னு சொல்லி அவட பேர் வந்து திவிசா. இடைவெளி வந்து SC இடைவெளி 97788 என்ற இதுக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. உடனடியா அதை செய்யுங்க. இதே மாதிரி மற்ற பிள்ளைகளும் இருக்கும். அவங்களையும் பார்த்து அவங்களுக்குரிய இதையும் செய்யுங்க.